ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டெக்னோவோட ஸ்பார்க் 8 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்ஸியோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது அன்பாக்ஸ் பண்ண அப்படி டெக்னோ என்ன எடுத்துகிட்டு வந்துருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அதனால் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தோட பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி ஷார்ட்ஸ் மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ அவங்க ஸ்மார்ட் ஃபோன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் டெக்னோ ஸ்பார்க் 8ஓட பாக்ஸ். டெக்னோ பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸ் இருக்க சீலை கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நம்ம சைடில் வச்சுருவோம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரேப்பர் தந்திருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சிலிகான் டிரான்ஸ்பரண்ட் கேஸ், ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் அண்ட் வாரண்டி கார்டு இருக்குது. அண்ட் ஒயிட் கலர் ஒரு சார்ஜிங் அடாப்டர் தந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நார்மல் 10 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் அண்ட் சார்ஜிங் கேபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள். டைப் சி கிடையாது, நார்மல் மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் தான். கடைசியாக பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனில் வந்து ப்ரொடக்டிவ் ராப்பர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியை பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைனுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷ் எடுத்து வந்திருக்காங்க. பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. லைட்ஸ்லாம் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது. கையில் பிடிக்கவே நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீலாக இருக்குன்னே சொல்லலாம். பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க டிசைன். ஸோ லுக்ஸ் அண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் இங்கே டெக்னோ நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல ஒரு அட்ராக்டிவ் லுக் அண்ட் டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். இங்கே பில் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் பாடி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவரியை பற்றி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் ஆன் லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் பட்டன் பட்டன் இருக்குது. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் தந்திருக்காங்க. மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் அண்ட் பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே பாக்ஸ் வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க. 2 சிம் பட்டுக்குள்ள ஒரு மைக்ரோஜி கார்டு போட்டுக்கலாம். டெடிகேட்டட் மைக்ரோஜி கார்டு ஸ்லாட் தராங்க. ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளைனாக இருக்குது. அது மேலே ஃபோனோட மேலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆஃப் நாச் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.52 இன்ச்சஸ்க்கான HD + LCD டிஸ்பிளே தராங்க. நார்மலாக இந்த பட்ஜெட்டில் எல்லா பிராண்டும் HD+ ரெசல்யூஷன் தான் தருவாங்க. அதே மாதிரி இவங்களும் HD+ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720x1600 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. ஆஸ்பெக்ட் ரேஷன் பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷன் தராங்க. இங்கே நிட்ஸ் பிரைட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 480 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் இருக்குது. டச் சாம்பிளிங் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் இங்கே என்னென்னா HD+ தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. FHD+ கிடையாது. FHD+ தந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் நார்மலாக இந்த பட்ஜெட்டில் எல்லாரும் HD+ தான் தருவாங்க. அதே மாதிரி இவங்க HD+ தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்பிளே பற்றி உங்கள் கருத்தை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு. இந்த ஃபோனோட செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா நாச் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 8 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க 2.0 பட்ஜெட்டில். செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 LED ஃப்ளாஷ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது LED ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், நல்லா பிரைட்டாக இருக்கும். ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 LED ஃப்ளாஷ் தராங்க. உங்களுக்கு செல்ஃபிஸ் எடுக்கும்போது 2 LED ஃப்ளாஷ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருங்க. கேமரா மாடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்டாங்குலர் ஷேப்பில் பெருசாக தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டியூல் கேமரா செட்டப் தராங்க. அப்படியே இந்த கேமரா சுட்டி கீழே LED ஃப்ளாஷ் இருக்குது. 16 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு AI லென்ஸ். அதுவும் நார்மல் AI லென்ஸ் தான். இப்போ உங்களுக்கு மெயின் வந்து 16 மெகாபிக்சல் தான். அந்த 16 மெகாபிக்சலில் நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம். அப்படியே இந்த கேமரா மாடியிலே நம்மளுக்கு வந்து ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. இதை சார்ஜ் பண்ண 10 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. 10 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நார்மல் சார்ஜிங் சப்போர்ட் தான் தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர்ஸ் இதை பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா HiOS 7.6 OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் லெவல் கோ எடிஷன் மேலே ரன் ஆகுது. இங்கே ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா MediaTekோட Helio A25க்கான ஒரு ப்ராசர் தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டோகோர் ப்ராசர். இந்த ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நார்மல் யூசேஜுக்கு நல்லாயிருக்கும். இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணும்போது ஓகே, கொஞ்சம் ஹெவியாக பண்ணுங்கள், லேக் ஆகிற ஃபீலை நீங்களே பார்க்கலாம். இது வந்து பட்ஜெட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ வந்து நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹெவி கேம்ஸ் நீங்கள் புஷ் பண்ண முடியும். இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் வெயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். 2GB RAM 64GB ஸ்டோரேஜோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அமேசான் அஃபிஷியலாக செல் பண்ணிருக்காங்க. இங்கே பேஸே பார்த்தீங்கன்னா 2GB RAM தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே 3GB RAM எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் லாக் ஆகாமல் இருந்திருக்கும். பட் இவங்க 2GB தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைஸை பற்றி உங்கள் கருத்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். ப்ரைஸ் எப்படி வச்சிருக்காங்கன்னு. இந்த ப்ரைஸ்க்கு ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவா இல்லையா நான் வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ.